14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏசாயா 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். கர்த்தர் நடத்துவார். நடக்காது நினைக்கிறேன். இந்த 25ஆம் ஆண்டு நடக்க போகிறது. எது நடக்காது நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதை கர்த்தர் நடத்தி காட்ட போகிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சோதரிக்கிறோம். எருசலேம் ஜெப சபைக்கு நீ கொடுத்த 2025ஆம் ஆண்டு நடக்கும். நான் நினைத்தபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று தமது பெயரிலே ஆணையிட்டு கர்த்தர் சொன்னார் என்று சொல்லியிருக்கிறீர். நீ நடத்துவி. நடக்கும். எதெல்லாம் நடக்கும் என்கிறதை வேதத்திலிருந்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீ கிருபை தார். எல்லாருக்கும் வீழ்ப்பினாவியை தாங்க. தூக்க மயக்கத்தை எடுத்து போடுங்க. சோர்வுகள் எடுத்து போடுங்க. கண் எரிச்சல் எடுத்து போடுங்க. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை கேட்காதபடிக்கு தடை செய்கிற அந்தகார சக்தியின் கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே கட்டி அப்புறப்படுத்துகிறேன். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. விடுதலையோடு கர்த்தர் நடப்பிப்பீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக திரும்ப ஒரு செய்தி முடிந்தவுடனே 2-3 பேர் பாடல் பாடுங்கள். அதுக்கு பிற்பாடு திருவிருந்து கொடுக்கிறோம். ரீனா கூட பாட வேண்டும் என்று சொன்னார்கள். ரீனா, ஜாஸ்மின், கீழே காமாட்சி, சிஸ்டர் குட்டி எல்லாம் திருவிழா நேரத்திலே கூட பாடலாம். எப்படி பாடலாம்? பதில் தேவ செய்தியை கேட்டு விடலாம். கர்த்தனர் மற்றொரு பாட விரும்புகிறவர்களும் அந்த திருவிழா நேரத்தில் ஒரு 2 அடியை மாத்திரம் பாடுங்கள். கர்த்தனர் ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நினைத்திருக்கிறேன் சொல்லி நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஆணையிட்டு சத்தியம் பண்ணி சொல்கிறார். நீ நினைத்ததை நடக்கும். நீ எதை நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதை நடக்கும் என்று சேனையின் கர்த்தர் தமது பெயரிலே ஆணையிட்டு சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை உறுதிப்படுத்துகிறார். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அது நடக்கும் போது கவனிங்கள். நான் நினைத்தபடியே நடக்கும். சொல்லுங்க. கர்த்தர் நினைத்தபடியே நடக்கும். நான் நினைச்சிருக்கிறாரை நடக்க வைக்கிறது. நடத்துவாரா? நடத்த மாட்டாரா? உன் பிள்ளைக்கு நடத்துவார். உனக்கு நடத்துவார். உன் குடும்பத்துக்கு நடத்துவார். உன் சரீர சுகவனுக்கு நடத்துவார். நான் நினைத்தபடியே நடக்கும். திரும்ப சொல்லுங்கள். பார்த்து சொல்லுங்கள். நான் நினைத்தபடியே நடக்கும். நடக்குமா? நடக்காதா? நிச்சயம் நடக்கும். நான் நினைத்தபடியே நடக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அது நடக்கும் போது நீ நினைச்சிருக்கிற காரியம் நடக்கும் பொழுது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு நான் தான் இந்த காரியத்தை செய்தேன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். நடப்பதற்கு முன்பாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நடக்கும். நீ எதிர்பார்த்தது நடக்கும்.
நினைத்த காரியம் நடக்கும், நம்புகிற காரியம் நடக்கும், நீ சொல்லி நடக்கும், வழிகேடு நடக்கும், நடத்தி காட்டுவார். எருசலேம் சபைக்காக எல்லாம் நடக்கும், நடக்காதது நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, முன்னமே நான் சொல்லுகிறேன், எதெல்லாம் நடக்க போகிறது என்கிறதை முன்னமே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 29-31. இது நடக்கும்போது, எது நடக்கும்போது? நீ விரும்பினது நடக்கும்போது, நீ எதிர்பார்த்தது நடக்கும்போது, நீ செபித்தது நடக்கும்போது, நீ கேட்டது நடக்கும்போது, நீ எதிர்பார்த்து விரக்தி அடைந்திருக்கிறது, அது நடக்கும் பொழுது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். நடப்பதற்கு முன்னமே உங்களுக்கு நான் சொன்னேன். உன்னை உனக்கு நடத்துவார். இன்னும் நடக்க போகிறது, சீக்கிரம் பிள்ளைகளுக்கு நடக்க போகிறது, உனக்கு நடக்க போகிறது, உன் குடும்பத்துக்கு நடக்க போகிறது. நடப்பதற்கு முன்பாகவே நான் உங்களுக்கு சொன்னேன், நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். இப்படி நடக்காது சொன்னாங்க, நடத்திட்டாரு. முடியாது சொன்னாங்க, முடிச்சிட்டாரு. கிடைக்காதுன்னு சொன்னார்கள், கிடைச்சிருச்சு. ஜெயிக்க மாட்டோம் சொன்னோம், ஜெயிச்சிட்டார்களே. தேவன் முன்னமே சொல்கிறார், அது நடக்கும். 37 வாசிக்கப்பா. தேவன் எதையெல்லாம் சொல்லுகிறாரோ அது நடக்க போகிறது. இன்றைக்கு தேவன் ஒரு 5 காரியத்தை அவர் சொல்லுகிறார். முதலாவது நீங்கள் பாருங்கள், 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு அவன், 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்க போகிறது. தேவன் என்னென்ன சொன்னாரோ இந்த மாதம் முடிவதற்குள்ளே தப்பாமல் நடத்தி காட்ட போகிறார். தப்பாமல் நடக்கும், சொன்னது தப்பாமல் நடக்கும். இன்னைக்குடைய தலைப்பு நடக்கும். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். எது நடக்கும்? சொன்னது தப்பாமல், அதுவும் தப்பவே தப்பாது, தப்பாமல் நடக்கும். ஆண்டவரே, எவ்வளோ காரியம் தப்பிடுச்சு, ஆனா இன்றைக்கு நீ சொல்லியிருக்கிறேன், சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அவர் யார்? பெரியவர், யோனாவிலும் பெரியவர் நம் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் பெரியவரா, அவர் பெரியவராயிருப்பார். அவர் உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். அவர் நிமித்தம் பூமியிலே சந்தோஷமும் சமாதானமும் உண்டாயிருக்கும். அவர் பெரியவராய் உனக்காக தப்பாமல் நடக்கும். எது தப்பாமல் உனக்கு நடக்கும்? 2 காரியம் சொல்கிறேன். அதற்கு முன்பாக 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசி. நீர் பயப்பட வேண்டாம். 23ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 23:17. நீர் பயப்பட வேண்டாம், நீர் பயப்பட வேண்டாம். என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, உன்னை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார். என்னை ராஜாவாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நம்ம ராஜாத்திகளை கர்த்தர் மாற்ற போகிறார். உயர்ந்த பதவி உட்கார வைக்க போகிறார். அப்படி நடக்கும் என்று எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். நீ ராஜாவா இருப்ப,
நீ ராஜாத்தியா இருப்ப, நீ செல்ல குமாரனா இருப்ப, செல்ல குமாரத்தியா இருப்ப. உன்னை கர்த்தர் அடிமையாக அல்ல, தரித்திரமுள்ளவளாக அல்ல, தரித்திரவனாக அல்ல, உன்னை எப்படி வைக்கப்படுகிறாரா? ராஜாவா இருப்பேன், இது நடக்கும் என்று என் தகப்பன் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை, அவர் நினைத்தபடியே நடக்கும், நடத்தி காட்டும் ஆண்டு. என்ன நடக்கும்? தப்பாமல் 2 காரியம் நடக்குமா பாருங்கள். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லாரும் போய் பாஷா கட்டிய ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வர பறைமுறை இடுவித்து பறைசாற்றினான். எல்லாம் கட்ட போறோம் வாங்க பறைசாற்றுகிறார். அவைகளினால் பென்யமீனின் கோத்திரத்தில் உள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். தப்பாமல் கட்டப்படும், தப்பாமல் நடக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு எதையோ கட்டப் போகிறார், கட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தர் கட்டி வெளிப்படுத்த போகிறார். கட்டாத காரியங்கள் கட்டப்படும், நடக்காத காரியங்கள் நடத்தப்படும். அங்க ஒரு வார்த்தை வருகிறது, தப்பாமல் எல்லாரும் கட்டினார்கள். கர்த்தர் தப்பாமல் கட்ட வைக்க போகிறார். உனக்கு ஒரு வீடு கட்டப்பட போகிறது. கட்டின வீட்டையும் கையில கத்தப்படைக்க போகிறார். அல்லது கட்டாத வீட்டை கத்தப்படைக்க போகிறார். தப்பாமல் இது நடக்கும். 2025ஆம் ஆண்டு நீ நம்பலையோ கர்த்தர் ஆணையிட்டு சொல்கிறார், நான் நினைத்தபடியே நடக்கும். என்ன நடக்கும்? சொன்னது தப்பாமல் நடக்கும். தப்பாமல் இது நடக்கும் என்றால் கர்த்தர் கட்டுகிறது, தப்பாமல் நடக்கும். பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ பரலோகத்திலே அது கட்டப்பட்டிருக்கும். நீ நம்பு, உனக்காக கர்த்தர் எதையோ செய்து கொண்டிருக்கிறார். இந்த 12:40 எதையோ பரலோக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. நீ கட்டுகிறது எதுவோ பரலோகத்தில் அது கட்டப்பட்டிருக்கோ. நீ சிந்தையில ஓடி வந்திருக்கிறது. உன் சிந்தையில் இருக்கிற காரியத்தை கர்த்தர் கட்டி முடிக்க போகிறார். உன் பிள்ளையுடைய திருமண காரியமாக இருக்கட்டும், வீட்டின் காரியமாக இருக்கட்டும், கர்ப்பத்தின் கனியாக இருக்கட்டும், படிப்பின் காரியமாக இருக்கட்டும், வீடு கட்டுகிற காரியமாக எதுவாக இருக்கட்டும், தப்பாமல் கட்டுவார்கள், தப்பாமல் கனி கொடுப்பார்கள். ஒன்று, தப்பா சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அதில் ஒன்று தப்பாமல் கட்டுவார்கள். இன்னொன்று பாருங்கள், எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். மரம் இல்லாம மரத்தை போல் இருப்பான். உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசைத்துக் கொண்டே இருக்க போகிறார். தப்பாவளி கனி கொடுப்பார். உன்னிருக்கிற கனி அவள் அழகா இருக்கும், ருசிகளாக இருக்கும். உன் வறுமைகளை கர்த்தர் மாற்றுவார். ஏன் தெரியுமா? 1ஆம் தேதி உன்னுடைய அக்கௌண்ட்ல சேலரி வந்து விழும். டக்குட்டு மருந்து கட்டி வைக்கணும், இஎம்ஐ கட்டி வைக்கணும், லோனு கட்டி வைக்கணும், வண்டிக்கு இது ரிப்பேரு, அது ரிப்பேரு, இது ரிப்பேரு, எல்லாம் போச்சு. வந்ததெல்லாம் 1ஆம் தேதியே போய் சேர்ந்துச்சு. வந்தபடியே திருப்பி போயிடுச்சு. ஆனா கர்த்தர் சொல்றா, தப்பாமல் நீ கனி கொடுப்பாய். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்.
உனக்கு கர்த்தர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். எது தப்பாமல் நடக்கும்? கட்டுகிறது தப்பாமல் நடக்கும், கனி கொடுப்பது தப்பாமல். இரண்டாவது 1 ராஜாக்கள் தூக்குறாலே சொல்லுவோம், பரவாயில்லையே எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். கீழே இருக்கிறவங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது சீக்கிரம் முடிச்சு உங்களை அனுப்பிடு. இங்க தூங்கி அவை விட இங்க தூங்கி விடாமல் விடவே மாட்டார். கர்த்தர் நல்லவர். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 60ஆம் வசனம். அவர் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு, அந்தந்த நாளில் நடக்கும் காரியம் அந்தந்த நாளிலே உனக்கு நடக்க வேண்டிய காரியம் தடைப்படவே படாது. தேவரீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படவே படாது. உன் காரியம் நடக்கிற காரியம் நடந்தே தீரும். காரியம் நடக்கும். நீ நினைச்சிருக்கிற இந்த காரியம் எப்படி நடக்க போகுது? ரொம்ப மெதுவாம போல நடக்குது. இல்ல, முயல் போல ஓட போகிறது காரியம். அந்த காரியத்தை கர்த்தர் நடத்துவார். உன் காரியம் இப்படி நடக்குது, ஆம போல போது எனக்கு ஒண்ணுமே புரியலையே, பறக்கவே மாட்டேன், பட்டம் விட்டா கூட கீழே புதப்பட்டு வந்துட்டு இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்றான், நடக்கும் காரியம் நாளுக்கு நாள் அனுதினமும் நடக்கும் காரியத்தை உன் கண்கள் காணப்படுகிறது. அவர் சொல்றார் பாருங்கள், காண்கிறதும் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் புறப்பட்டு வந்து 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோடு பேசி நடக்கும் காரியத்தை கண்ணால காண வைக்கப் போகிறார். கண்டு உமக்கு அறிவிப்பேன். கண்ணால பார்ப்பேன், வாயால சொல்லுவேன், காதால கேட்பேன். ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நடக்கும் காரியத்தை உனக்கு நான் காட்டுவேன். உன் கண்ணால பார்ப்பாய். நீ நடக்கிறேன்னு இருக்கிற என் பிள்ளைக்கு ஒண்ணுமே நடக்கலையே. படிப்பிலையும் பார்க்கல, வேலையிலையும் பார்க்கல, வாழ்க்கையிலையும் பார்க்கல, எதையும் பார்க்கலையே. ஆனா நீ 25ஆம் ஆண்டு நடக்கும் காரியத்தை உன் கண்ணால கர்த்தர் காண வைக்க போகிறார். உன் கண்கள் காணும். நீ பயந்துடாதே, இப்படியே விட்டுட்டாதே, இப்படியே விட்டுட்டாதே. ஏனென்றால் பிள்ளை ஆண்டான் சொல்லுகிறான், நடக்கும் காரியத்தை நான் கண்டு உமக்கு அறிவிப்பேன். நான் சொல்லுவேன்ப்பா, கர்த்தருக்கு இதுதான் செய்தார் என்று நான் சொல்லுவேன், சாட்சியா சொல்லுவேன். அது எந்த காரியம் செய்ய போகிறார் பாருங்கள். யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் என்ன காரியம் செய்ய போறாரா? உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீ ஆராய்ச்சி செய்வ. இது எந்த ரூபத்தில் இந்த காரியம் வந்தது? நீ யோசித்து பார்த்தாலும் அது எங்கிருந்து வந்தது தெரியாது. ஆராய்ந்து முடியவே முடியாதது. எப்படி கர்த்தர் செய்துட்டார்? இப்படி நினைச்சே பார்க்கலையே. உனக்காக ஒரு தூதனை அனுப்புவார். யாரோடு எங்க பேசணுமோ அந்த கர்த்தர் பேச வைப்பார். உனக்காக நடக்கும் காரியம், அந்த காரியத்தில் ஒன்று பெரிய காரியம். இரண்டாவது, அது ஒரு புதிய காரியம். நீ நினைச்சே இருக்க மாட்ட, உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். உன் வேலையில உன்னை கொண்டு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார்.
யார் உனக்கு மனநோவு கொடுத்தார்களோ, உன்னை அலங்கழித்தார்களோ, அந்த அந்த அவர்கள் தூக்கி போட்டு உன்னை கொண்டு போய் உட்கார வைக்க வைக்கிறார். அது புதிய காரியம். ஏசாயா 43 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ பாருமா, கண்ணை தந்து பாரு, உன் பக்கத்து உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். நாளைக்கே செய்ய போகிறார். பொழுது விழிஞ்சோடனே உனக்கு செய்ய போகிறார். கர்த்தர் திட்டமிட்டு கொண்டிருக்கிறாரு. ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? அறியீர்களா? நீ அறியலையாமா? அப்பா நீ அறியலையா? உனக்காக ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். காரியம் நடக்கும். எப்படிப்பட்ட காரியம் நடக்குமா? பெரிய காரியம் நடக்கும், புதிய காரியம் நடக்கும். பவுல் சொல்றாரு அந்த காரியத்தை பற்றி. பிலிப்பியர் 2:23. ஆகையால் பிலிப்பியர் 2:23. ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று, ஆனபடியால் என் காரியம் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அனுப்பலாம் என்று கர்த்தரை அனுப்ப போகிறார். உன் காரியம் வாய்க்கும்படி கர்த்தர், என் காரியம் நடக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உனக்காக கர்த்தருக்கு தூதனை அனுப்ப போகிறார். நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். உன் கனவுல கூட நினைக்காத அந்த காரியத்தை கர்த்தர் நடத்தி காட்ட போகிறார். அவர் ஆணையிட்டு சொன்னார். ஆணையிட்டு சொன்னார், நான் நினைத்தபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று தம்முடைய ஜீவன் பேரில் ஆணையிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்கிறது? அப்ப நடத்தாமல் இருப்பாரா? கர்த்தர் காரியத்தை நடத்துவார். முதலாவது நீங்கள் எழுதிக் கொள்ள வேண்டிய காரியம், நான் நினைத்தபடியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். தப்பாமல் நடக்கும். இரண்டாவது, காரியம் நடக்கும். பெரிய காரியம் நடக்கும், புதிய காரியம் நடக்கும். தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்த களிகோரு, கர்த்தர் உனக்காக பெரிய காரியத்தை செய்து வைக்கப் போகிறார். புதிய காரியத்தை செய்ய. மூன்றாவதாக ஏசாயாவின் புஸ்தகம் 24 அப்பொழுது ஏசாயா 24:2 எடுத்து பாருங்கள். 24 ஏசாயா 2 அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், கவனிங்கள், ஜனத்துக்கு எப்படியோ அப்படிதான் ஆசாரியனுக்கும். ஆசாரிய விசேஷம் அல்ல. ஜனத்துக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே, வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும், வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லாருக்கும் சரியாக நடக்கும். கர்த்தர் சரியாய் நடத்துவார். அவன் அநியாயம் செஞ்சுட்டான், நான் கர்த்தர் அப்படி விடவே மாட்டார். பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்லவே அல்ல. சரி சமமாய் நடக்கும். எப்படி நடக்குமா? ஜனம் எப்படியோ ஆசாரியனுக்கு, வேலைக்காரிக்கு எப்படியோ எஜமானுக்கு, வேலைக்காரிக்கு எப்படியோ எஜமானிக்கு, விற்றவன் எப்படியோ கொடுத்தவனுக்கு எப்படியோ, கடன் வாங்கினவனுக்கு எப்படியோ கடன் கொடுத்தவனுக்கும், வட்டி வாங்கினதுக்கு எப்படியோ வட்டி. அநியாய வட்டி வாங்கினா நாசமா போவ விடுவாரா? நாசமா விட மாட்டான். விடுவாரம்மா? விட்டுடுவாரா? அப்படி வசனம் சொல்கிறது, சரி சமமாய் நடக்கும். நீ ஏன் வாங்கின கடன்? ஏன் வட்டிக்கு வாங்கின? எப்படியோ அப்படியே அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன்.
சரி சமமாய் அவர் நடத்துவார் அல்லது சரியாய் நடக்கும். எப்படி நடக்குமா? சும்மா ஓட்டையில பூந்தெல்லாம் எத்தனையோ ஓட்டை இருக்குது, ஒன்றில் பூந்து வந்தெல்லாம் தப்பிச்சிடலாம், விடவே மாட்டார். தேவன் நமக்கு செய்கிறதை சரியாய் நடத்தப்படுகிறார், சரி சமமாய் நடக்கும். அதுக்கு ஒரு வசனமும் நமக்கு ஞாபகம் வருது, அது மனப்பாடமாக தானே இருக்கும். யாத்திராகமும் 16 அதிகாரம் 17ஆம் வசனம் 16 17 இஸ்ரவேல் புத்திரர், அது ஈஸியா நாம் வச்சுக்கலாம். 16 17 18 யாத்திரம் என்றால் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் 16 17 18 யாத்திராகமம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் நிறைய சேர்த்துட்டாங்க, சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். கொஞ்சமா எடுத்துக்கலாம் போதும், கொஞ்சமா எடுத்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்து பார்த்தாங்க. நிறைய எடுத்தான் பாரு, அத்தையும் அளந்தாரு. கொஞ்சமா எடுத்தாங்க பாரு, அத்தையும் அளந்தாரு. மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. எல்லாம் அப்படியே அவனவன் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். அளவுக்கு அவனவன் அளவுக்கு. நம்முடைய தேவன் ஒருத்தன் கண்ட சுண்ணாம்பு ஒருத்தன் கண்ட வெண்ணெய் வைப்பாரா? அவர் ரொம்ப நல்ல வெண்ணெய் வச்சுட்டாரு, இன்னொரு சுண்ணாம்பு அப்படி வைக்கவே மாட்டார். அதுதான் சொல்றேன், திரும்ப ஒரு விசை காரணம் இல்லாமல் விடுகிற சாபங்கள் நம்மை தாக்கவே தாக்காது. என கர்த்தர் சரி சமமாய் நடக்கும். கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதில்லை, மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீந்து போகவும் இல்லை. எல்லாமே சரி சமமாயிருந்தது. இந்த சரி சமம் என்று சொல்லும் போது 2 காரியங்கள் சரியா 2 காரியத்தை கர்த்தர் செய்தார். ஒன்று நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களில் சிறியவனும், கவனிங்கள், திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். 1 நாளாகமம் 25:8. அவர்களில் சிறியவனும் பெரியவனும் இருக்கிறான், பெரியவனும் இருக்கிறான். சிறியவனும் பெரியவனும், ஆசானும் மாணாக்கனும், ஆசாரியன் ஆசிரியர் அதாவது டீச்சர், மாணாக்கன் மாணவர்கள், ஆசானும் மாணாக்கனும் சரிசமமாய் முறை வரிசைக்காக சீட்டு போட்டுக் கொண்டார்கள். சரி சமமாய் என்ன போட்டுக் கொண்டார்களா? யாருக்கு அவங்க ஜெயிச்சிடலாம். வசனம் சொல்கிறது, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். உனக்காக வரப்போகிறது. நீ நினைச்சிருக்கிற அனைத்தும் சீட்டு போட போகிறார். உனக்கு ஒரு சீட்டுவே போகிறது. ஒரு மேனேஜர் சீட்டு, டெப்டி மேனேஜர் சீட்டு, HR சீட்டு, உனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரமோஷன், ஏதோ ஒரு சீட்டு உனக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். என்ன சீட்டு கொடுக்க போறார்? கவுன்சிலர் சீட்டா கொடுக்க போறார், MLA சீட்டா கொடுக்க போறார். நிச்சயம் அதை நீ விரும்பினாத்தே கர்த்தர் கொடுக்க வரார். நீ கேட்கிற சீட்டு உங்களை வந்து விழும். அவருக்கு தெரியும் ஆசாரியன் எப்படியோ மாணாக்கன், பெரியவன் எப்படியோ சின்னவன், வேலைக்கன் எப்படியோ எஜமான். அவர் சரி சமமான சொல்கிறது, சரி சமமாய் சீட்டு போட்டார்கள். உனக்காக ஒரு சீட்டு காத்து கொண்டிருக்கிறது. பாஸ்டர், நான் சீட்டு போட்டு போயிட குயவே இல்லை, இந்த மாதம் உனக்கு சீட்டு வந்துட போய் போ, சீட்டு எடுத்துட்டு போ, உனக்கு கர்த்தர் சீட்டு. கர்த்தர் சொல்கிறார், உனக்கு சரி சமமாய் ஒரு சீட்டு விழும். அது எந்த சீட்டுன்னு தெரியாது. அதிகார சீட்டோ அல்லது அமைச்சர் சீட்டோ அல்லது உனக்கு ப்ரொமோஷன் சீட்டோ, நீ இருக்கும் இடத்தை தவிர இன்னொரு இடத்துல உன்னை கொண்டு போய் உட்கார வைக்கப்படுகிறார். ஒரு அடுத்த ஸ்தானம், அதை என்ன சொல்றாங்க? நெக்ஸ்ட்
லெவல்ல கத்தர் கொண்டு போகிறார். இப்ப இருக்கிற லெவலில் நிற்க மாட்டேன், இப்ப இருக்கிற இருக்கவே மாட்டேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உனக்கு சொல்லிக் கொள்கிறேன். 25ஆம் ஆண்டு உனக்கு ஒரு ப்ரமோஷன், ஒரு சீட்டு காத்து கொண்டிருக்கிறது. நீ சுதந்திரிப்பால் சாட்சியாய் நிற்கப்படுகிறாய். அப்படின்னா சரி சமமாய் ஒரு சீட்டு விழும், சரி சமமாய் இன்னொரு காரியம் உனக்கு நடக்கப்பெறுப்பார்கள். 2 நாளாகும் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவனுடைய கைக்கு 2 நாளாகும் 31:15. அவனுடைய கைக்கு உதவியாக ஆசாரியரின் பட்டணங்களில் வகுப்புகளின்படி இருக்கிற தங்கள் சகோதரரிலே பெரியவனுக்கும் சிறியவனுக்கும், கவனிங்க நான் சொல்ற வசனத்தை, பெரியவனுக்கும் சிறியவனுக்கும் சரிசமமாய் கொடுக்கும்படிக்கு, சரிசமமாய் கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிறார். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில போடப்படும். சரி சமமாய் கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிறார். நீ கேட்ட பணம் உனக்கு வந்து சேரப்படுகிறது. லட்சங்கள் அவர் பார்வையிலே அற்பமானது. ஆயிரங்களுக்கு நீ அலமோதி கொண்டிருக்கிற, சில லட்சங்களுக்கு நீ அலமோதி இருக்கிற. ஆனா கர்த்தர் சரி சமமாய் உனக்கு கர்த்தர் கொடுக்கப்படுகிறார். உன் காரியத்தை சீரும் சிறப்புமா அழகா நடத்துவதற்கு உனக்கே கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீ யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல, உன் கையில் கற்றுக் கொடுக்க போறா. நம்புறீங்களா? அல்லேலூயா. தூக்குறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி சமமாய் கொடுக்கப்படும். சிறியவனோ அவனுக்கு, பெரியவனோ அவனுக்கு சரியாய் சீட்டு கிடைக்கும். சரி சமமாய் கொடுக்கப்படும். அது என்ன கொடுப்பாரோ நிச்சயமாக நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கொடுக்கப்படும். ராஜா சொல்றாரு, எஸ்தர் ராஜாத்தியே, நீ கேட்பது எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். அப்ப கர்த்தர் கொடுக்காமல் இருப்பாரா? தட்டுங்கள், திறக்கப்படும். கேளுங்கள், கொடுக்கப்படும். அப்ப தட்டுங்க, கேட்க விட்டுடுவாரா? கேள். இது வரைக்கும் நீ எனக்கு கேட்கல, நீ கேள், அது நான் உனக்கு தருவேன். அது எப்படி தருவேனா? சரி சமமா. இன்னைக்கு ஆணுக்கு ஒண்ணு பெண்ணுக்கு ஒண்ணு, எல்லா சொத்தும் ஆம்பளைக்கு தான், பொம்பளைக்கு இல்லை, எல்லாத்தையும் கர்த்தர் சரி சமம் உனக்கு பங்கிட்டு கொடுக்க போகிறார். உன்னுடைய உனக்கு வந்து சேரப்போகிறது, நிறைவா வந்து சேரப்போகிறது. கர்த்தரே உனக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். சரி சமமாய் கொடுக்கப்படும். 4 மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அடையாளங்களாவன. விசுவாசிக்கு நடக்கும் அடையாளங்கள். என்ன நடக்க போகிறது? உனக்கு அடையாளங்களை கர்த்தர் காட்டப்படுகிறார். எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் ஆண்டவரே, என் அடையாளத்தை காட்டும். சத்துரு தலை கவிழ்ந்தோடு நித்தமும் கிரியை செய்திடும். பாடுவோம். சத்துரு தலை கவிழ்ந்தோடு நித்தமும் கிரியை செய்திடும். என்னை செய்திடும் அடையாளத்தை காட்டு.
மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு அடையாளத்தை எனக்கு போதகரே, இந்த 25ஆம் ஆண்டு முதல் நாளில் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. எனக்கு இது நடக்கும், இந்த காரியம் கைக்குடி வரும், இதை நான் ஜெயிப்பேன், இதை நான் வாங்குவேன், இதை பெற்றுக்கொள்வேன், காரியம் மாறுதலாய் முடியும் என்பதற்கு இன்றைக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். கர்த்தர் அந்த அடையாளத்தை கர்த்தர் காட்ட வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு எப்படிப்பட்ட அடையாளம் உங்களுக்கு காட்டப்பட போகிறது? 2 அடையாளத்தை சொல்கிறேன். முதலாவது பாருங்கள், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இனிமேல் ஒருவனும், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். அச்சு அடையாளம், அச்சு அப்படி உரிச்சு வச்சுட்டு உன் பையன் உன்ன மாதிரி அப்படியே உரிச்சு அச்சு அச்சமா இருக்குது. சொல்லுங்க, அச்சு அச்சமே அப்படியே இருக்குது. அப்போ இயேசுவினுடைய அச்சு அடையாளம் என் சரீரத்திலே காணும். உங்கள் சரீரத்திலே 2025ஆம் ஆண்டு கிறிஸ்துடைய சாயல் காணப்பட போகிறது. இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தாலும் தெரியாது, நீயே அறியாமல் உன் சரீரத்திலே ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. இது நடக்கும், நான் நம்புகிறேன். கிறிஸ்துடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறப்பா. உன்னை காண்கிறவர்கள் இயேசுவையே காண்பார்கள். அச்சு அடையாளம் உனக்கு காண்பிக்கப்படும். 2வது ஒரு அடையாளம், யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவர், யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு, முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். பிந்தின அடையாளத்தை கண்டு முந்தின அடையாளமும் பிந்தின அடையாளமும் உனக்காக காட்ட. முன்னாடி காட்ட அந்த அடையாளம் இப்ப காட்டவே மாட்டிருந்தாரு. இப்ப கர்த்தர் அடையாளத்தை காட்டவா, நீ நம்பு கர்த்தர். ஏன் தெரியுமா? உனக்காக இந்த அடையாளத்தை காட்டுவது யாரா இருந்தாலும் அது நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயக்குடியேற்றார். இதை நினைக்கும் போது இந்த வசனம் எனக்கு ஞாபகப்படுத்துறார் கர்த்தர். இந்த யாத்ராமத்தில் அந்த யெகோவா நிசி ஜெயிக்கிற கர்த்தர். இந்த யுத்தம் தலைமுறை தலைமுறையால் நடக்கும். உனக்காக கர்த்தர் யெகோவா நிசி ஜெயம் கொடுக்க போகிறார். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 15-16. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி, யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 15-16. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். கர்த்தரின் யுத்தம். அப்ப கர்த்தருக்கு ஜெயக்குடியை சொல்கிறார். உனக்கு தான் யெகோவா நிசி என்றால் ஜெயக்குடி கர்த்தர். ஆகினால் நடக்கும். உனக்கு ஒரு கர்த்தர் ஜெயத்தை காட்ட போகிறார். ஒரு அடையாளத்துக்கு இன்றைக்கே ஒரு அடையாளம். ஒன்று அச்சு அடையாளம், 2வது முந்தின பிந்தின அடையாளம். கடைசியா நான் நினைத்தபடியே நடக்கும். சொல்வது தப்பாமல் நடக்கும். காரியங்கள் நடக்கும். சரி சமமாய் நடக்கும். அடையாளங்கள் நடக்கும்.
கடைசியாக அவருடைய தயவு நடக்கும். அவருடைய தயவினாலே எல்லாம் நடக்க போகிறது. யாருடைய தயவு இருக்கிறதையோ கர்த்தருடைய பெரிதான தயவினால் இவருக்கு நடக்க போகிறது. கர்த்தரை நடத்தி வைக்க போகிறார். யாரு தயவு இல்லை, கர்த்தருடைய தயவினாலே நீங்கள் அடைய போகிறார். வாசியுங்கள் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 25 வாசித்த பிற்பாடு 24 வாசிக்கலாம். ஆனபடியினால் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 25 வாசித்த பிற்பாடு 24. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். நான் எப்படி நம்பிக்கையா இருக்கிறேன்? எனக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு, அதை நடக்கும். அப்படிதானே? கர்த்தர் சொன்னார், அவர் செய்வார். எனக்கு தேவனால் சொல்லப்பட்டது நடக்கும் என்று அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். பவுலே பயப்படாதே. அவர் என்ன சொன்னார்? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று சொல்றாரு. அவர் என்ன சொன்னார்? 24ஆம் வசனம். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். யார் பண்ணினது? தேவனே ராயனுக்கு முன்பாக நிற்க போகிற அது பெரிய ஆளா இருக்கட்டும், அவங்க கண்கள்லாம் கர்த்தருடைய தயவு கிடைக்க வைக்க போகிறார். தயவினால் நடக்கும். அது எப்படிப்பட்ட தயவு என்று சொல்வதற்கு முன்பாக மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எவனாயினும் இந்த மலையை பார்த்து, மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எவனாயினும் இந்த மலையை பார்த்து, இந்த மலை அப்பா இது மலை போல இருக்குது, இந்த பிரச்சனை மலை போல இருக்குது, பொய்தான் இந்த மலையை தான் இருக்குடா கர்த்தர் காற்றாரு, இந்த மலை போல பிரச்சனை இருக்குது. ஆனா வசனத்தை எவன் ஆகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல், நீ என்ன படக்கூடாதா? சந்தேகப்படவே படாது. நான் சொன்னபடியே நடக்கும், எனக்கு தயவு கிடைக்கும். நான் எங்க போய் நிற்கிறேனோ அந்த ராயனே இருக்கட்டுமே, சீஃப் மேனேஜரா இருக்கட்டுமே, யாரா இருக்கட்டும், உள்ளோன கர்த்தர் செக்ஷன் பண்ண உள்ளவரா இருக்கிறார். உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கும். நீ இதே வருஷத்திலே எல்லாத்தையும் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். எல்லா காரியம் நடக்க போகிறது. ஏன் தெரியுமா? நான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்திலே கடுகளவு சந்தேகப்படாமல் நீங்கள் நம்புங்கள், கர்த்தர் செய்வார். இங்கே தயவினால் நடக்கும். எப்படிப்பட்ட தயவு? ஒன்று தலைவனின் தயவு, இரண்டாவது தேவனின் தயவு உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. முதலாவது இந்த உலக பிரகாரமாக இருக்கிற தலைவனின் தயவு உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது இதே வருஷத்திலே தேவனின் தயவு உங்களுக்கு கர்த்தர் கிடைக்க வைக்கப்படுகிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தரோ ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து 39ஆம் கவனிங்கள். ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். யார் செய்தது? தலைவனின் தயவு கிடைக்கும்படி செய்கிறது கர்த்தர். தலைவனுக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய தயவு நமக்கு கொடுக்கப்படுகிறது. எஸ்தரின் புஸ்தகம், எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முதலாம் மாதம் 1ஆம் தேதியிலே, முதல் மாசம் இன்னைக்குமா, முதல் தேதி ஆண்டவரே 2025ஆம் ஆண்டு. தூக்கம் சொருவது, உடம்பு தயாராவது,
கொட்டுவாய் வருது. எப்போ முடிப்பாரு? இத்தனை 10 பேர் வரை பாட வர வைக்க சொல்லி போனாலே எப்போ முடிச்சு அனுப்புவாரோ தெரியலையே. ஆனா நீ பயப்படாது, நீ சோர்ந்து போகாது. கர்த்தர் உனக்காக தயவு கிடைக்க வைக்கிறார். 1ஆம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே, இந்த 1ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம், தன் தேவனுடைய தேவதயவு கமிச்சிங்களா, தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். எங்க வந்திருக்கீங்க நீங்க? தேவனுடைய எருசலேமுக்கு வந்திருக்கிறீங்க. தேவ தயவை உங்க கண்ணால பார்ப்பீங்க. உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் இருக்க போகிறது. இந்த 1ஆம் தேதியில இருந்து தலைவனின் தயவு, 2வது தேவனின் தயவு உங்களுக்கு கிடைக்கும். சோர்ந்து போகாதீர்கள். அன்பின் தெய்வம் மனன்றியோடு மெய்சோத்தரிக்கிறோம். தேவரே, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். சொல்வது தப்பாமல் நடக்கும். காரியங்கள் நடக்கும். சரி சமமாய் சரியாய் நடக்கும். அடையாளங்கள் நடக்கும். தயவினாலே நடக்கும். எது நடக்காது நினைச்சமோ அவங்க கண்களிலே தயவு கிடைக்க வைத்து நீ நடத்த போற கிருபைகளுக்காக உனக்கு கொடான கொடி சோத்திரம் ஐயா. எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்காக நடத்தி காட்ட போகிறார். நடக்கும் என்று சொல்லுவோம். நடக்கும், நடக்கும், நடக்கும். நடத்தி காட்டுவார். நடத்தி காட்டுகிற ஆண்டு 2025. ஆகவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.